ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல லயன்ஸ் கேட் பிளே ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க டேஞ்சரஸ் அனிமல்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் போட்டிங் போலான்ட்டு போறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க நாங்க ஒரு வினோதமான கேம் நடத்துறோம், அதுல கலந்துக்கோங்க அப்படின்றாங்க. சரின்ட்டு இவங்களும் கலந்துக்க போறாங்க. இந்த போட் ஓனர் பாத்தீங்கன்னா இவங்களை நடு கடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி உள்ளதுல அடைச்சிட்டு கடலுக்குள்ள இறக்கி இருக்காரு. ஷார்க்லாம் உள்ள இடத்துல அங்க பாத்தீங்கன்னா அங்க இவங்க ஷார்க்குங்களோட நீந்தும் போது ரொம்பவே பரவசம் அடைகிறாங்க. அந்த போட் ஓனர் இவங்களை கடலுக்குள்ள இருந்து மேல தூக்குறாங்க. இவங்க ரொம்பவே ஹாப்பியான மனநிலையில இருக்காங்க. அப்ப அந்த போட் ஓனர் வந்து அந்த பையனை கத்தியால குத்த ரத்தம் தெறிக்க தெறிக்க அந்த பையனை தண்ணிக்குள்ள தொல்லி விட்டுறான். ஷார்க் அந்த பையனை அட்டாக் பண்ணிடுது. அதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சர்ஃப் பண்றது ரொம்பவே பிடிச்ச ஒருத்தவங்களா இருக்காங்க. அவங்க ஒருத்தரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போயிடுது. ரெண்டு பேரும் ஒரு நைட் ஸ்டாண்ட்ல கஜமுஜா பண்றாங்க. அந்த பையன் கிட்ட கூட சொல்லாம ஹீரோயின் சர்ஃப் பண்ண கிளம்பிடுறாங்க. வந்தவங்க இந்த வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அவன் கிட்ட மாட்டின நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா, நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்த வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட். இதே மாதிரி ஸ்டோரி பிளாட் நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினா இருக்கட்டும் அதே மாதிரி வில்லனா இருக்கட்டும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல அந்த வில்லன் கேரக்டர் பொறுத்தாலும் ஓவரால் நீட்டா எழுதிருக்காங்க. ஆனா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா எழுதினா நல்லாவே இருந்திருக்கும். அவனுக்கு கொடுத்திருக்க பேக் ஸ்டோரி ஒன்னும் பெருசா நம்ம இம்ப்ரெஸ் பண்ற அளவு இல்ல. அதே மாதிரி போட்ல இருக்க பல சீக்வன்ஸ் நமக்கு பதபதைக்க வைக்கிற அளவு இருக்கதான் செய்யுது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாம ஷார்க் போர்ஷன்ஸ் ஒரு சிலது காமிச்சிருப்பாங்க, அதுவும் தரமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபில அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருந்தாங்க. பல போர்ஷன்ஸ் வந்து போட்ல தான் காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் தரமாவே இருந்தது பாக்குறது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இருந்தாலும் பல சீன்ஸ் நமக்கு வந்து பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஒரு சில போர்ஷன்ஸ் ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தாலும் என்ன கூட பெட்டரான ஒரு ரைட்டிங்ல பண்ணியிருந்தாங்க இந்த படம் வேற லெவல்ல ஒரு படமா இருந்திருக்கும். இப்போ இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்றாதீங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.